கடந்த 3 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கும் திமுக கோவையில் புதிய பேருந்து நிலையம் கூட அமைக்காத நிலையில் தற்போது தேர்தல் தோல்வியை உணர்ந்திருப்பதால் ஸ்டேடியம் அமைக்க உள்ளதாக வாக்குறுதி தந்திருப்பது நகைச்சுவையாக உள்ளதென கோவை பாஜக வேட்பாளர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் லதா. விவரம். வணக்கம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் கோவையில் கிரிக்கெட் மைதானம், சர்வதேச அளவிலான கிரிக்கெட் மைதானம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும், இது தேர்தல் வாக்குறுதியில் இணைக்கப்படும் என்று அத்தகைய ஒரு எக்ஸ் வலைதள பதவியை வெளியிட்டிருந்தார். இதை ரீட்வீட் செய்து இருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவரும் கோவை பாராளுமன்ற தொகுதியினுடைய பாஜக வேட்பாளருமான அண்ணாமலை இதனை ரீட்வீட் செய்து சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில் 2021ஆம் ஆண்டில் திமுக 511 வாக்குறுதிகளை கொடுத்திருந்தது. அதை நிறைவேற்றவில்லை என்றும், குறிப்பாக கோவையில் கடந்த 3 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக புதிய பேருந்து நிலையம் கூட அமைக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கிடையே இத்தகைய ஒரு ஸ்டேடியம், அதாவது சர்வதேச அளவிலான ஸ்டேடியம் அமைக்கப்படும் என்பது இந்த ஆண்டினுடைய ஒரு நகைச்சுவையாகவே கருதப்படும் என்றும் தெரிவித்து இருக்கிறார். மேலும் திமுகவின் தேர்தல் வித்தைகள் கோவையில் உள்ள இளைஞர்களையும் விளையாட்டு ஆர்வலர்களையும் ஏமாற்றிவிட முடியாது என்று தெரிவித்திருக்கிறார். அமைச்சர் TRP ராஜா சில வேண்டுகோள்களை முதலமைச்சருக்கு வைத்து எக்ஸ் வலைதள பதிவை வெளியிட்டிருந்தார். அந்த வகையில் கோவைக்கு சர்வதேச அளவிலான கிரிக்கெட் மைதானம் வேண்டும், முதலமைச்சர் அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை வைத்து TRP ராஜா தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். அதை ரீட்வீட் செய்த முதலமைச்சர் இது தேர்தல் வாக்குறுதியில் இணைக்கப்பட்டு அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். இதனை ரீட்வீட் செய்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை 2021ஆம் ஆண்டு பேரவை தேர்தலை ஒட்டி திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஆட்சியில் கடந்த 3 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய நிலையில் கோவையில் புதிய பேருந்து நிலையம் கூட அமைக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இத்தகைய ஒரு தேர்தல் இது நகைச்சுவையான ஒன்று என்றும் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். மேலும் திமுகவின் தேர்தல் வித்தைகள் கோவையில் உள்ள இளைஞர்களையும் விளையாட்டு ஆர்வலர்களையும் ஏமாற்றிவிட முடியாது என்றும் தனது பதிவில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.